நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம எழில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால வந்து அவங்க வந்து சுடர் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து நம்ம ராமையாவும் எழிலும் வந்து காரில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராமையா வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் முன்னாடியே நினச்சேன் கண்டிப்பாக சுடர் வந்து இந்துவோட தங்கச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆல்ரெடி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ராமையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நான் ஆல்ரெடி நினச்சி பார்த்துருக்கேன், இவங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன், அதே மாதிரியே இருக்காங்க. ஏன்னா வந்து சுடர்கிட்ட இந்து அம்மாவோட எல்லா பழக்கம் எல்லாமே இருக்குது. அவங்க அன்பாக பார்த்துக்கிறது, குடும்பத்தை வந்து எப்படி வழி நடத்துறது, குழந்தைகளை வந்து எப்படி பாசமாக பார்த்துக்கிறது எல்லாமே வந்து சுடர் வந்து இந்து மேடம் மாதிரியே செய்வா. அதை பார்த்தா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ரமையா பாத்தியா எப்படி வந்து இந்த இறைவன் வந்து முடிச்சு போட்டிருக்கான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்தப்போ வந்து அவங்க தங்கச்சியையும் அப்பாவையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தா. கடைசி வரைக்கும் அவள்கிட்ட வந்து அவளோட ஆசையை வந்து என்னால் நிறைவேற்ற முடியல. இப்போ அவள் இல்லை, ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து இங்கே வந்து இந்துவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா இந்து இல்லை, கடவுள் வந்து எப்படி வந்து முடிச்சு போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா ரமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாய்யா இப்போ போய் மட்டும் நம்ம சுடர்கிட்ட மட்டும் இந்து தான் உன்னோட அக்கா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம்னா அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ராமையா சொல்கிறீங்க, சுடர்கிட்ட போய் உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கேட்காங்க. ஆமாய்யா அவங்க தானே தேடிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அக்கா யாருன்னு தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போய் உண்மையை சொல்லுவோம், நான் போனவொடனே மொதல் வேலையாக வந்து அந்த உண்மையை வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா சொல்கிறாங்க. என்ன ராமையா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. ஐயா ஏன் இப்படி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம உண்மையை சொல்லணும்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உண்மையை சொன்னால் வந்து சுடர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா, அக்காவை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா அவங்க அக்கா வந்து உயிரோடே இல்லை அப்படின்னு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னா அவளை எவ்வளோ கஷ்டப்படுவா, எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவளை கூட வந்து நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். அவங்க அப்பாவை பார்த்தீங்களா, சுப்பிரமணி வந்து அவங்களோட சிந்துவை பார்க்குறதுக்காக தான் அவங்களோட உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் உண்மையை சொன்னோம்னா அவர் உயிரை விடுறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து தப்பான ஒரு பேஷண்ட்டு வந்து அங்கே இறந்துட்டாங்க. அது வந்து இந்துன்னு தெரிஞ்சவொடனே அவர் அந்த இடத்துலேயே மயக்கம் போட்டு வந்துட்டார். அதெல்லாம் நினைக்கும் போது வந்து இந்த உண்மையை வந்து சொல்ல வேண்டாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா அப்படின்னா இந்த உண்மையை நம்மளால் எத்தனை நாள் ஐயா மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கேட்குறாங்க. அதான் தெரியலை, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த உண்மையை சொல்லக்கூடாது, அதுக்குன்னு சந்தர்ப்ப சூழ்நிலை வரட்டும் அப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நைட் ஆயிடுது. நைட்டு பார்த்தா சுடர் வந்து அசந்து தூங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் எழில் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. போய் பார்த்தா பெட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து ரொம்ப திட்டிருப்பாங்கள்ல, அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எழில் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுடர் வந்து இப்படி நம்மக்கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு நம்மக்கிட்ட இங்கேயே இருக்காளே, அவளை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை நினச்சாலே நமக்கு வெறுப்பு வருது, சுடரை போய் இப்படிலாம் திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நினச்சி பார்த்துட்டு விறுவிறுன்னு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துடுறாரு. டக்குன்னு பார்த்தா சுடருக்கு வந்து முழிப்பு தட்டிடுது. ஐயோ மணி 9 மணிக்கு மேலே ஆச்சே, சார் வந்துருப்பாரு, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வேமா கீழே இறங்கி வராங்க. அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், தோசை மட்டும் சுட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நான் இட்லியே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாரு. இல்லை சார் இட்லி சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆறி போச்சு, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இட்லி வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிடாமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சார் என்ன சார் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட வந்து சுடர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்படியா சார், சரி சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாய் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உட்காந்து பெட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எழில். அதை வந்து சுடர் வந்து பார்த்துக்கிறாங்க. சார் என்ன சார், ஆனால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, நான் என்ன பிரச்சனை ஏதுன்னு உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், உங்களுக்கா எப்போ தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள், அதுவே போதும். ஆனால் இப்போதைக்கு வந்து நைட்டு தூங்குற நேரத்தில் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இப்போ நிம்மதியாக தூங்குங்க, எந்த பிரச்சனைனாலும் நம்ம நாளைக்கு காலைல பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிறாங்க. சரி சுடர்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு வந்து சுடர் வந்து படுத்துட்டு தூங்கிடுறாங்க. இங்கிட்டு வந்து நம்ம எழில் தூங்கிட்டே இருக்கிற நேரத்தில் டக்குன்னு முழிப்பு தட்டிடுது. அவர் வந்து திரும்பி பார்க்காங்க, சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சுடர் நினச்சி அப்படியே தூக்கத்திலே மன்னிப்பு கேட்காங்க. சாரி சுடர், நான் வந்து உன்னை வந்து ரொம்ப திட்டிட்டேன், ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், ஆனால் இருந்தாலும் நீ வந்து இந்துவோட தங்கச்சின்னு வந்து எனக்கு இத்தனை நாளாக தெரியாது, பாத்தியா இறைவன் வந்து உன்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கான், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழிலும் அப்படியே படுத்து தூங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. குழந்தை எல்லாருமே வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வந்து தண்ணி அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சுடர் வந்து போகிறாங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் சுடர், இந்த விளையாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் வாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கவின் வந்து கூப்பிட்றாங்க. ஏய்
தண்ணியிலலாம் நனையக்கூடாது ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கூப்பிடுறாங்க. நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் விளையாண்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ வரலையா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கவின் கேட்காங்க. நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு தண்ணியை வந்து சுடர் மேலே அடிச்சிடுறாங்க. சுடர் வந்து முழுசாக நனைஞ்சிடுறாங்க. டேய் என் மேலே தண்ணி அடிச்சிட்டிங்களா, இருங்கடா வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து குழந்தைகளோட வந்து தண்ணி அடித்து விளாட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து எழில் வந்து வந்துடுறாரு. எழில் வந்தோனே அவங்களுக்கு வந்து பயமா போயிருது. டக்குனு அந்த ஓசை வந்து கீழ போட்டு எல்லாருமே அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. டக்குனு பார்த்தா எழில் என்ன பண்றாரு, அந்த ஓசை எடுத்து குழந்தைக, சுடர் கூடலாம் சேர்ந்து தண்ணி அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா சுடருக்கு வந்து வலிக்கி கீழ விழுக போறாங்க. அப்போ வந்து எழில் வந்து தாங்கி பிடிக்கிற மாரி தான் காட்டுறாங்க. பேக்ரவுண்டில சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரொமான்டிக் மூட் மாரி கொண்டு வராங்க. டக்குனு பார்த்தா கண்ண முழிச்சு பார்க்காரு எழிலு. பார்த்தா அது வந்து கனவா இருக்கு. இது கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் விளையாடுறத பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கனகவள்ளி அம்மா வந்து நம்ம எழில வந்து பார்க்குறாங்க. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லைம்மா குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா குழந்தை எல்லாருமே வந்து நம்ம சுடர் கூட சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் வந்து அவங்க அம்மா நினப்பே வராத மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கனகவள்ளி அம்மா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எழில் உன்னோட மனசும் மாறும்னு எனக்கு தெரியும், இப்போ தான் எனக்கு தெரியுது உன் மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நைட் ஆயிடுது. நைட்டு பார்த்தா நம்ம சுடருக்கு வந்து குளிர் காய்ச்சலே வந்துடுது. போர்வை மூடிட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து யதார்த்தமாக வந்து உள்ளே வரார் எழில். வந்த உடனேயும் நம்ம சுடர் வந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்தோன்னே சுடர் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. இல்லை சார் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, காய்ச்சலா காலையிலே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஹாஸ்பிட்டல் வந்திருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை சார் காலையில் நார்மலாக இருந்தது, டேப்லெட் போட்டேன், இப்போ ரொம்ப வந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காய்ச்சல் எவ்வளோ இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்க்காரு. காய்ச்சல் பார்த்தா 100 டிகிரிக்கு மேலே இருக்குது. 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருக்குது. அதனால தான் உனக்கு வந்து இப்படி குது குதுன்னு வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு டேப்லெட் போடுறேன், அதுக்கடுத்து இன்ஜெக்ஷன் போடுறேன், டேப்லெட் கொடுக்கேன், அதை போட்டுக்கோ சரியா, 2 டேஸில் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் ரொம்ப நன்றின்னு சொன்னோடனே அவர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வராரு. என்ன இனிமேல் வந்து சுடுதண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போக பார்க்காங்க. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சுடுதண்ணி வச்சுட்டோம்னா நம்ம முதல்ல குடிச்சிக்கலாம்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த நிலமையில வந்து நீ சுடுதண்ணி வைக்கக்கூடாது, செல்வி இருப்பா, நான் வந்து சொல்லிவிட்டு உனக்கு சுடுதண்ணி போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வராங்க. பார்த்தா கீழே செல்வி வந்து வெளியில் போயிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து செல்வி வந்து வெளியில் போயிட்டாப்பா, என்னப்பா எதுவும் அர்ஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும் சுடருக்கு வந்து ஃபீவராக இருக்குமா, அதான் சுடுதண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருப்பா நான் வேணா வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுடுதண்ணி வைக்கிறாங்க. சுடுதண்ணி வைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. இதுக்கு வந்து ஒரு சூப்பு மாதிரி வச்சு கொடுத்தா அந்த காய்ச்சலுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பெல்லாம் வச்சுட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து நேரம் வந்து மேலே வராங்க. மேலே வந்து சுடருக்கு வந்து சுடுதண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இந்தா சூப்பு குடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பெல்லாம் அவங்க ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கனகவள்ளி அம்மா அதை வந்து கதவுக்கு சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.